எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பதிழுக்கு. இன்னுமா கார் கவர் எடுக்கிறீங்க? எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது. பொறுமா பொறு, இதோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி வா கிளம்புவோம். இதுக்குதான் நாமளும் பக்கத்து வீட்டு பார்த்திபன் மாதிரி ஒரு பெரிய வீடா கட்டி இருந்தா நம்ம காரை இப்படி தெருவுல நிறுத்த வேண்டியதும் இல்ல, தினமும் காரை கவர் போட்டு மூடி வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஏ ரேவதி, காரை நிறுத்துறதுக்காகவா வீடு கட்ட சொல்ற? அதுக்காக மட்டும் சொல்லலங்க, வீடும் சின்னதா தான் இருக்கு. ஒரு விருந்தாளி வந்தா தங்க வைக்க முடியல. வீடு கட்டுறதுனா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பக்கத்து வீட்டு பார்த்திபனை பாருங்க, பார்த்திபன் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு. அவர் மனைவி கூட வேலைக்கு போகல. அவரே வீடு கட்டும் போது நம்ம 2 பேரும் வேலைக்கு போறோம், நாம ஏன் கட்டக்கூடாது? ரேவதி, நீ வேலைக்கு போக தொடங்கி 1 வருஷம் கூட ஆகல. உன் வேலையை நிரந்தரமாக்கவே இன்னும் 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் எப்ப வேணா உன்னை வேலையில இருந்து நீக்கலாம். ஏற்கனவே அந்த சம்பளத்தை நம்பி காரை வேற கடனுக்கு வாங்கி இருக்கோம். அதெல்லாம் யோசிக்க எனக்கு நேரம் இல்ல. நாமளும் பார்த்திபன் மாதிரி ஒரு பெரிய வீடா கட்ட ஆரம்பிக்கிறோம். அதுவும் இந்த மாசமே நான் முடிவு பண்ணிட்டேன். வாங்க பார்த்திபன், வாங்க உள்ள வாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். என்ன விசேஷமா? ஆமா கார்த்திக், வர்ற ஞாயிற்றுக்கிழமை என் பொண்ணோட பிறந்தநாள் விழாவை வீட்டில் வச்சிருக்கேன். நீங்க அவசியம் குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா வரும். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, நீங்க வராம இருப்போமா? மாமா, நாங்களும் புது வீடு கட்ட போறோமே. அப்படியா? ஆமாங்க, நாங்களே சொல்லணும்னு இருந்தோம். நாங்க 2 பேரும் வேலைக்கு போறத வச்சு பேங்க்ல வீடு கட்ட கடன் கிடைச்சிருக்கு. அடுத்த வாரமே நாங்களும் வீடு கட்ட போறோம். அது வரைக்கும் வேற வீட்டுக்கு குடி போகலான்னு இருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க வேணா எங்க வீட்லயே குடியிருக்கலாமே. நாங்க கீழே இருந்துட்டு மாடி வீட்டை வாடகைக்கு விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்களே வரலாம். நீங்களும் பக்கத்திலேயே இருந்தா வீடு கட்டுறத பாக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் பார்த்திபன், உண்மையிலேயே அது ரொம்ப உதவியா தான் இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுக்கே வரும். மாமா, உங்களை மாதிரியே நாங்களும் பெரிய வீடு கட்டி உங்களை வந்து கூப்பிடுறோம். அப்படியே செய்யுங்க குட்டி செல்லம். அப்ப நாங்க கிளம்புறோம். அவசியம் நீங்க எல்லாரும் விழாவுக்கு வரணும். அவசியம் வரும். என்ன ரேவதி, ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டியா? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையாமா? உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. அப்ப ஏன் உன் முகம் வாட்டமா இருக்கு? எனக்கு வேலை போயிடுச்சுங்க. என்ன சொல்ற? கம்பெனிக்கு வேற ஆர்டர் ஏதோ நின்னுடுச்சான். அதனால நிரந்தரம் பண்ணாதவங்களை எல்லாம் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. வீடு வேற பாதியில இருக்கு. உன் வேலையும் போயிருச்சுன்னா ஏன் ஒருத்தன் சம்பளத்தை வச்சு என்ன பண்றது? வீட்டு கடனை எப்படி கட்டுறது? கார் கடனை எப்படி அடைக்கிறது? குடும்பத்தை எப்படி நடத்துறது? இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், உன் வேலை நிரந்தரமானதுக்கு அப்புறமா வீடு கட்டுவோன்னு. இப்போ எல்லாமே பாதியில நிக்க போகுது. ஆமா, நம்ம பவித்ரா எங்க? கீழே பார்த்திபன் வீட்டுல விளையாடிட்டு இருக்காங்க. சரி சரி, அழாமரு. நான் கீழே போய் குழந்தைய கூப்பிட்டு வரேன். அப்புறமா பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுப்போம். பார்த்திபன், எழுது. பார்த்திபன், அறம் செய்ய பவித்ராவை கூப்பிட வந்தேன். பரவாயில்ல, உள்ள வாங்க.
நானே நீங்க வந்த உடனே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். சொல்லுங்க பார்த்திபன். தப்பா நினைக்க கூடாது. பவித்ரா இப்பதான் உங்க மனைவி ரேவதிக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. என் மனைவியும் மாடிக்கு போய் உங்க மனைவியை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. அது சம்மந்தமா தான். ஆமா சார், எல்லாம் எங்க கெட்ட நேரம் சார். இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல. இனிமே வீட்டு கடனை எப்படி கட்டுறது, கார் கடனை எப்படி அடைக்கிறது, வீட்டை எப்படி நிர்வாகம் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கு தான் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுக்கலாம்னு நான் அடிச்சுக்கிட்டேன். ஆனா ரேவதி கேட்கல. இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு யோசிச்சு என்ன பையன்? விடுங்க கார்த்தி, நீங்க சொல்ற மாதிரி முன்னாடியே யோசிச்சிருக்கணும் தான். அப்படி செய்யாம விட்டது அவங்களோட தப்பு தான். ஆனா இப்ப கட்டிட வேலையும் துணிஞ்சு ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால இனிமே யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை எப்படி கட்டி முடிக்கலான்னு மட்டும் யோசிங்க. நான் வேணும்னா உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க பார்த்திபன். எங்க கம்பெனில வேணா உங்க மனைவிக்கு ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்டு பார்க்கட்டுமா? அவசியம் கேளுங்க சார், கேட்டு பாருங்க. என்னங்க, நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செஞ்சாகணும். ஆனா சம்பளம் ஆரம்பத்துல அவங்க முன்ன வாங்கினதை விட கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். பரவாயில்ல சார், ஒண்ணுமே இல்லாததுக்கு கொஞ்சம் குறைவா வாங்கினா என்ன? சரி, அப்ப நான் நாளைக்கே முயற்சி பண்றேன். ரேவதியை எதுக்கும் கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க. சொல்றேன் மேடம். பவித்ரா, வாமா வீட்டுக்கு போலாம். சரிப்பா, வரேன் ஹரிணி. போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வா பவித்ரா. வரேன் மாமா. போயிட்டு வாமா. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. நன்கு சிந்தித்து ஒரு செயலில் இறங்க வேண்டும். செயலில் இறங்கிய பின்பு சிந்திப்பது குற்றமாகும். வாவ், சூப்பர்ல. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.